அக்னியில் விழுந்த பனித்துளியே. அத்தியாயம் 13. ருத்ரதேவின் பிசினஸ்களில் நண்பர்களும் அதிகம், அதேபோல் எதிரிகளும் அதிகம். அதனால் அனைவரும் ஒரே மாதிரி கையாள முடியாது. அவர்களுக்கு தகுந்தாற்போல் கையாள்வதற்காகவே சில ரகசிய இடங்கள் அவனுக்கு உண்டு. அதுபோல ஒரு இடம்தான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியா. பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடந்து கொண்டிருக்கும். அவனுக்கு எதிராக செயல்களை செய்பவர்களுக்கு தக்க தண்டனை இங்கு கிடைக்கும். பணம் பரிவர்த்தனை, சில முக்கியமான டீலிங்குகளும் இங்கு செய்து கொள்வார்கள். அனைத்து விதமான அண்டர் கிரவுண்ட் செயல்களையும் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்த இடம்தான் ருத்ரதேவின் இந்த அண்டர் கிரவுண்ட் பில்டிங். இது பக்கா பாதுகாப்பான இடம். இதிலிருந்து ஒரு காக்கா கூட அவனது அனுமதி இல்லாமல் வெளியே செல்ல முடியாது. தனக்கு எதிராக செயல்படுபவர்களை இந்த இடத்தில் அவன் ஸ்டைலில் கவனித்துக் கொள்வான். இது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். யாருக்கும் வெளியே சொல்ல தைரியம் இல்லை, வரவும் வராது. அவன் இப்படி செய்வான் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது எந்த இடம் என்று தெரியாது. அது ருத்ரதேவுக்கு எதிராக துரோகம் செய்தாலோ இல்லை சதிவேலை செய்தாலோ அவனை இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்தை பார்க்க நேரிடும். ஆனால் அவர்கள் வெளியே செல்ல முடியாது. ருத்ரதேவின் அண்டர் கிரவுண்ட் பில்டிங்கில் இருக்கும் அந்த இடத்தில் தனது அழுத்தமான காலடி ஓசையுடன் வேக நடையுடன் உள்ளே நுழைந்தவனை பார்த்து நடுங்கினார்கள் அங்கு அடிவாங்கி ஓய்ந்து கீழே கிடந்தவர்கள். தனக்கே உரிதான கம்பீர நடையுடன் எதிராளியை பார்வையாலேயே வீழ்த்தும் கூர்மையான பார்வையுடன் அவர்களை நெருங்கினான் ருத்ரதேவ். அவர்கள் அருகில் சென்றவன் ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். ஏதாவது சொன்னானா என்று கேட்க அவர்களோ இல்ல சார் என்று கூற, அங்கே கீழே கிடந்தவர்களை கோபமாக முறைத்தவன், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே உங்க வேலையை காமிப்பீங்க என்றவன் அவர்களிடம் கோபமாக நெருங்க, அதற்குள் ஒரு முக்கியமான போன் வந்துவிட்டது. போனை எடுத்து பேசியவன் அவர்களை முறைத்து கொண்டே சொலக்கிட்டு தனது பாடி கார்ட்ஸை அழைத்தான். சாப்பாடு தண்ணின்னு எதுவும் கொடுக்காதீங்க, பட்னியா போடுங்க, தலைகீழா கட்டி தொங்க விடுங்க, நம்ம ஸ்டைல்ல வேலைய பாருங்க. அடுத்த டைம் நான் வரும்போது அவன் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லணும். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களையும் வாட்ச் பண்ணுங்க. இவனுங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு மெயில் பண்ணுங்க என்று கூறியவன் அவர்களை பார்த்து, ரொம்ப லக்கிடா நீங்க என்று நக்கலாக கூற, அவர்களோ பீதியுடன் வாயில் கட்டப்பட்டிருந்த கட்டுடன் குத்துயிரும் கொலையுயிருமாக இருந்தவர்கள் அவனை பரிதாபமாக பார்த்தனர். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க என்று அவன் கூற அவர்களின் உடல் பயத்தில் நடுங்கியது. அவர்களின் பயத்தை நடுக்கத்தை கண்களில் தோன்றி எல்லலுடன் பார்த்தவன், அவ்வளவு ஈஸியா செத்துவிட முடியாது, நீங்களே என்கிட்ட சாகடிச்சிருங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சுதான் சாவீங்க என்றவன் அவர்களை கடுமையாக பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். இன்றுதான் நேரில் அவர்களை பார்க்க வந்தவனுக்கு முக்கியமான செல்போன் காலால் அவர்களை முறைத்துவிட்டு வெளியேறினான். இன்று தப்பிவிட்டார்கள். ஆனால் அதேபோல் அதிர்ஷ்டம் இன்னொரு நாள் வாய்க்காது. அதுவே அவர்களது கடைசி நாளாக இருக்கலாம். ஏனென்றால் ருத்ரதேவின் கோபம் அப்பேற்பட்டது. அவன் வெளியே வந்தவுடன், சார் தாரா மேடம் இங்கிருந்து போயிட்டாங்க என்று கூறினான் ஒருவன். அவன் முகம் இறுக கேட்டுக்கொண்டிருந்தவன் செய்கையால் அவனை போகுமாறு கூறிவிட்டு தனது காரில் ஏறிக்கொண்டவன் கண்கள் மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டான். எவ்வளவு தைரியம் அவளுக்கு என்று நினைத்தவனுக்கு அன்று ஹோட்டலில் நடந்தது நினைவிற்கு வந்தது. அவன் ஒன்றும் அந்த அளவு போதையில் இல்லை, அதேபோல் நடமாடும் அளவிற்கு தெளிவும் இல்லை. அதனால் அவளை அவன் அணைத்து முத்தமிட்டது நினைவு வந்தது. அவளது இதழ்களை முழுமையாக கவ்விக்கொண்டதும் அவளை அணைத்ததும் என அனைத்தும் அவன் மனக்கண்ணில் வர அவனது உடல் ஒரு நிமிடம் ஜிவ்வென்று ஆனது. பிறகு மறுநிமிடமே, என்ன இது, அவளே ஒரு ஃப்ராடு, அவ கூட இருந்ததை போய் நினைக்கிறேனே என்று தன்னையே நொந்து கொண்டவன், நான் பார்க்காத பெண்களா என்று தனக்குள்ளேயே நினைத்தவன் கோபமாக ஓட்டுநரிடம் செல்ல வேண்டிய இடத்தை கூற அவனும் அவர் கூறிய இடத்திற்கு விரைந்தார். வேலையெல்லாம் முடித்துவிட்டு தனது அறைக்கு வந்தவனுக்கு அன்று இரவு அதே போல்தான் அவளது சிந்தனை அவன் மனக்கண்ணில் வந்து வந்து சென்றது. கோபமாக தலையணியை தூக்கி விசிறி அடித்தவனின் முழு கோபமும் அவள் மீதுதான் திரும்பியது. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! கொஞ்சம் கூட கூச்சம் பயம் இல்லாமல் எப்படி அவளால் இப்படி ஒரு செயலை செய்ய முடிந்தது? எப்பேற்பட்ட செயலை தன்னிடம் செய்ய துணிந்தாள் என்று நினைக்க நினைக்க அவனது கோபம் ஏறியது. அவள் செய்த இந்த செயல் அவளின் குடும்பத்திற்கு தெரியுமா? அன்று தனக்கு நிச்சயதார்த்தம்.
ஆனால் பகலில் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி இவளுக்கு மனம் வந்தது? அவள் தந்தை ஒரு நல்ல மனிதர், அவருக்கு இப்பேற்பட்ட பெண்ணா என்று முகம் சுளித்தான். அவனது கனகம் பாட்டி அவளை பற்றி கூறிய அனைத்தும் உண்மைதான் போல. உன்னோட தம்பி தங்கச்சி கூட ஊர் சுத்திட்டு இருக்கா, அவளை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்பக்கூடாது என்று பாட்டி கூறிய போது, விடுங்க பாட்டி, நம்ம கிட்ட வேலை செய்கிற ஒரு பொண்ணு தானே, ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்று அன்று கூறினாலும் அவ்வப்போது அவனும் கண்காணிக்கத்தான் செய்தான் இவர்களை. அவ எப்ப பார்த்தாலும் கண்ட கண்ட ஆம்பளைங்களோட ஊர் சுத்திட்டே இருப்பா. விமல் கவிதா கூட சரிக்கு சமமா இவளும் ஊர் சுத்திட்டு இருக்கா. கவிதா எல்லாம் அவ கூட சேர விடாத, விமலையும் அவள் கூட சேர விடாத. உன்ன மாதிரியே எல்லாம் உஷாரா இருக்க மாட்டாங்க. இவ ஒட்டுண்ணி மாதிரி நம்ம பிள்ளைங்களோட காசுல தான் ஊர் சுத்திட்டு இருக்கா. இல்லன்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான இடத்துக்கெல்லாம் இவளால போக முடியுமா? பணத்துக்கு எங்க போவா? எல்லாம் நம்ம வீட்டு பணம், நீ கஷ்டப்பட்ட பணம் என்று அவன் பாட்டி அடிக்கடி கூறியது இப்போது அவன் மனக்கண்ணில் ஓடியது. இவனும் இப்பொழுதெல்லாம் அவர்கள் பழைய மாதிரி பேசுவதில்லை என்பதால் அவனும் கண்டு கொள்ளாமல் விட்டான். ஆனால் அவள் கடைசியில் தன்னையல்லவா மயக்க பார்த்திருக்கிறாள். இந்த பணத்திற்காக என்று நினைக்க நினைக்க அவனுக்கு கொதித்தது. அவனுக்கே நிற்க நேரமில்லாமல் எப்பொழுதும் பிசினஸ் பிசினஸ் என்று ஓடிக்கொண்டிருப்பவன் யாரையும் நின்று நிதானமாக பார்க்கும் அளவு கூட அவனுக்கு நேரம் இருந்ததில்லை. தம்பி தங்கை மற்றும் வீட்டில் இருப்பவர்களிடம் கூட அளவாகத்தான் பேசுவான். அப்பேற்பட்டவன் இவளிடமா பேசியிருக்க போகிறான்? இவளது குணமும் கூட இவனுக்கு தெரியாது. போதாததற்கு ஹாஸ்டலில் வேறு இருந்து படித்ததால் இவள் இங்கேயேதான் அடிக்கடி வந்து போகிறாள் என்று நினைத்து விட்டான். கனகம் கூறியதை இவனால் இவனது கனகம் பாட்டியாலுமே இவள் இங்கு வருவதில்லை என்று இவனுக்கு தெரியவில்லை. இவன் பிசினஸை கையில் எடுத்த பிறகு அவள் இங்கு வருவதையோ இல்லை அவளை பற்றி பேசுவதையோ அவன் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் அவனது கனகம் பாட்டி மட்டும் அடிக்கடி அவளை பற்றி பேசுவார், அதாவது திட்டுவார். அவள் சிறுவயதில் இருந்த போதும் கூட அவள் கவனித்ததில்லை. அவளை பற்றி பேச்சுக்கள் அவ்வப்போது வரும்போதெல்லாம் ஒரு தோள்குழுவுடன் கடந்து விடுவான். அன்று சிதம்பரம் வீட்டில் ஃபைலை வாங்க சென்றபோதுதான் முதலாக அவளை பார்த்தான். அதன் பிறகு ஹோட்டல் அறையில் தன்னுடன் அவள் இருந்தபோதுதான் அவளை இன்னும் முழுமையாக பார்த்தான். அதை நினைவுடன் கண்களை மூடி யோசித்தவன் ஒரு பெருமூச்சுடன், சும்மா சொல்லக்கூடாது, ஆள் பார்க்க நல்லாதான் இருக்கா, ஆனா பண்ற விஷயம் எல்லாம் தப்பா இருக்கு. இவளோட குணமும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. பாட்டி சொன்னது போல இவகிட்ட ஜாக்கிரதையாதான் இருக்கணும். இரிட்டேட்டிங் ஃபில்லோ என்று முணுமுணுத்து கொண்டான். எப்படியோ ஒரு வழியாக தூங்கிவிட்டான். தாரணி அந்த ஊருக்கு சென்று சிறிது நாளிலேயே அவர்களுடன் ஒன்றி போனாள். நாட்கள் செல்ல செல்ல பதட்டத்தை குறைத்தவள் அங்கேயே ஒரு வேலையை பார்க்கலாமா என்று யோசித்தாள். தந்தை அவளை அழைக்கும் போதெல்லாம் அப்பா கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கிறேன் என்று கூறினாள். மகளுக்கும் அதுதான் பிடித்தம் என்றால் சரி, அப்படியே சிறிது நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டனர். ருத்ரதேவிடம் அடிவாங்கி கிடப்பவர்கள் யார்? தாரணி சொந்த ஊருக்கு வருவாளா அல்லது ருத்ரதேவிக்கு பயந்து அங்கேயே தங்கிக் கொள்வாளா? அடுத்து அவள் வாழ்வில் என்ன நிகழப்போகிறது? ருத்ரதேவ் தாராவின் நிலை என்ன என்று அடுத்தடுத்த அத்தியாயத்தில் காணலாம். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கூறுவோம். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த கதையோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை எழுத மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாய்ஸ் பிடித்திருந்தால் இதையே தொடர்ந்து அடுத்தடுத்த அத்தியாயங்களில் வாசிக்கலாம். அல்லது பழைய வாய்ஸ் வேண்டும் என்றால் அதையும் ஓல்ட் என்று கமெண்ட் செக்ஷனில் கூறவும். இந்த வாய்ஸுக்கு நியூ என்று கூறவும். அதை பொறுத்து உங்களுக்கு கதையை வாசித்து காட்டப்படும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களின் தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி.